எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருக்கிறது, நம்ம உள்ளம் எப்படி சுத்தி அடையும்? மனசு ஒரே அழுக்கா இருக்கு, அந்த அழுக்கெல்லாம் போகணும், அதுக்கு என்ன வழி என்ன உத்தவர் கேட்கிறார். உள்ளத்தில் அழுக்கு இருக்குன்னா நித்திய அனுஷ்டானத்தை பண்ணாதான் அது தொலையுங்கிறார். நீராடுறதுலேருந்து, ஆகாரத்திலேருந்து, பூஜையிலேருந்து, சந்தியாந்தனம் பண்ணணுமோ, தான தர்மங்கள் பண்ணணுமோ, ஸ்ராத்த கைங்கரியம் பண்ணணுமோ, தர்ப்பணங்கள் பண்ணணுமோ, இதெல்லாம் வேணும் வேண்டாம்னு உலகத்தில் 2 வகையான பேச்சுகள் இருக்கு. இதெல்லாம் தேவையில்லை சுவாமி. ஞான மார்க்கத்துக்கு வந்துவிட்டவன் கர்மத்தை செய்யவே வேண்டியதில்லை. இது ரொம்ப தப்பான பிரச்சாரம், பல பேர் பண்ணிட்டே இருப்பா. நாங்கள்லாம் ஞானிகள், ஞானிகளுக்கு கர்மம் தேவையில்லைன்னு ஒரு அபிப்பிராயம். ஆனால் கண்ணனத்தை வன்மையாக எதிர்க்கிறார். அப்படி சொல்லவே முடியாது. ஞானியா இருந்தாலும் கர்மம் விடவே விடாதுங்கிறார். யஜ்ஞ தான தப கர்ம பாவனானி மனிஷினாம். நாம் பண்ணுற யஜ்ஞமோ தானமோ தவமோ எதுவோ நமக்கு இருக்கிற தூய்மை இல்லாத அசுத்தி அழுக்கு இருக்கோ இல்லையோ, அந்த அழுக்குகளெல்லாம் போக்கிண்டே இருக்கும். 2 வகையை வச்சுங்க. பக்தி ஒரு ராஜபாட்டையிலே நெடுஞ்சாலையில் மேலே 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 பகவான் நோக்கி அழைச்சின்னு போகும். ஆனால் அது போகிற சமயத்துக்கு குறுக்க ஏதானு கட்டையெல்லாம் போட்டு வச்சுருந்தாலோ, மரத்தை வெட்டி போட்டிருந்தாலும், கல் மண்ணெல்லாம் இருந்ததுன்னாலோ, அதை உங்கள் வண்டி நகத்துமான்னா, வண்டி உங்களை ஏற்றி உட்காத்தி வச்சுருந்தா கிடுன்னு நெடுஞ்சாலையில் கூட்டின்னு போயிட்டு இருக்கும். அப்போ குறுக்கு அங்கேங்கனாலும் மரத்தை வெட்டி போட்டுன்னு இருந்தால் அதை யார் எடுக்கிறது? வண்டியை வேகமாக ஓட்டு, மரத்தையும் அதுவே தள்ளும்னா வண்டி முட்டின்னு நின்று போயிடும். அது மரத்தை தள்ளவே தள்ளாது. அப்போ அதுக்கு 2 பேரை கூப்பிடணும், கொஞ்சம் அந்த மரத்தை தூக்கி ஓரமாக போடுங்க, வண்டி மேலே போகணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த மேலே கூட்டின்னு போகிற வண்டியாட்டம் பக்தி. இந்த குறுக்க இந்த சம்சாரத்தில் நிறைய நம்ம கர்மங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, அதுதான் மரத்தை போட்டா மாதிரி, குண்டூசி வச்சிருக்கா மாதிரி, ஆணியை வச்சிருக்கா மாதிரி. அதை எப்படி எடுத்து போடுறது? வண்டி அது மேலே ஓட்டி ஆணியை தள்ள முடியாது, ஆணி குத்துத்தினா வண்டி நின்று போடும். அப்போ அதை தனியாக எடுக்கிறதுக்கு ஆளை கூட்டு வந்து விளக்கறமோ இல்லையோ, அதை போலத்தான் நாம் பண்ணுற யஜ்ஞம் ஹோமம் தானம் தர்மம் இதெல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தால் தடுப்புகளை விளக்கும். நம்ம விடாமல் தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கோம், ஸ்ராத்தத்தை பண்ணிட்டு இருக்கோம், வேண்டி வாழ்க்கை அமாவாசை அன்னைக்கு பண்ணுறோம், ஏகாதசி அன்னைக்கு பட்டினி கிடக்கிறோம், துவாதசி அன்னைக்கு பாரணம் பண்ணுறோம்னால் இதெல்லாம் தடுப்புகளை விளக்கிண்டே இருக்கும். சரி, இதுவே போராதானால் தடுப்பை மட்டும் விலக்கி விட்டா வண்டி இல்லைன்னா பக்கத்து ஊருக்கு எப்படி போகிறது? அதுதான் பக்தி. பக்திங்கிற வண்டி மேலே மேலே முன்னேறணும்னால் கர்மங்கிற தடுப்பு, கர்மம் தான் தடுப்புகளை விலக்கிண்டே இருந்தாகணும். அதனால் 2மே தேவை அர்ஜுனா. அத்வா யாரோ சில பேர் கர்மங்கள் வேண்டான்னு சொல்லிடுவா, கண்டிப்பாக செய்யணும். அதுதான் மனிதனுக்கு தூய்மையை ஏற்படுத்தி கொடுக்கும்.